தாத்தா, அதுக்கப்புறமா சித்தி, சித்தப்பா, அங்கே விஜயோட எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டுக்கு வராங்க. சாரதா கிட்ட இந்த மாதிரி வந்து காவேரியை பொண்ணு கேட்குறாங்க. மறுபடியும் வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு சாரதா அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கெல்லாம் காவேரி ஒத்துப்பாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சாரதா, நீ எதையும் யோசிக்காத, நம்ம இவ்வளோ நாள் வந்து நாங்கள்லாம் தப்பு பண்ணிட்டோம், இவ்வளோ நாள் பிரித்து வச்சிட்டோம் அவங்கள, இதுக்கு பிராய்ச்சித்தம் தேடணும்னு நாங்கள் நினைக்கிறோம். குழந்தை இப்படி கஷ்டப்படுறதை நீ பார்த்துட்டு இருக்க முடியுமா? நீயே சொல்லு, உன் பேத்தி கஷ்டப்படுறதை நீ பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்கிறதுன்னு தெரியாமல் சாரதா முழிக்கிறாங்க. நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து யோசிங்க. விஜயும் குழந்தையும் எவ்வளோ நாள் காவேரி விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. நாங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இல்லை நாங்கள் சொல்லலை. ஆனால் வந்து விஜய் படுற பாடம் அதே மாதிரி வந்து குட்டி காவேரி படுற பாடம் எல்லாருக்கும் வந்து புரியுதில்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயோட சித்தியும். இங்கே பாருங்கள், வேறு வழியே கிடையாது. காவேரி வீட்டுக்கு வந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வர வைக்க முடியும். அவள் இப்படியே பிரிஞ்சிருந்தாலும் அவளுக்கு மட்டும் எப்படி ஒரு ஞாபகம்? சரி, கடைசி வரைக்கும் வராமல் போயிட்டா எப்படி உங்களை எல்லாம் ஒன்றா சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவும் அன்பரசும் சொல்லிட்டு இருக்காரு. விஜயோட சித்தப்பாவும் அதை கேட்டு வந்து குழம்பி போகிறாங்க. சாரதா, எப்படியாவது காவேரி பேசி சம்மதிக்க வைங்க. உன் கையில் தாம்மா இருக்குது, குழந்தையோட வந்து சந்தோஷமே உன்கிட்ட தாம்மா இருக்குது. சாரதா, கொஞ்சம் புரிய வைமா காவேரிக்கு. புரிய வச்சு எப்படியாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? 2 பேருக்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் குறிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறதால யோசிக்கிறாங்க. சாரதா என்ன பண்ண தெரியாமல் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டுக்கு வந்தோடனே இந்த விஷயத்தை எப்படி பேச போகிறோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சாரதா. அதே மாதிரி காவேரி வீட்டுக்கு வராங்க. கரெக்டாக காவேரி வரும்போது வந்துட்டு வீட்டில் ட்ரெஸ் மாற்றிட்டு வராங்க. என்னம்மா ஏமா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னோடனே, இல்லடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னும் போதே கரெக்டாக யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்ரெடி பொண்ணு பார்த்துட்டு போனவங்களே வராங்க. இந்த மாதிரி காவேரி வந்து மறுபடியும் வந்து கல்யாணம் வந்து பேசுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. அன்றைக்கே வந்து நீங்கள் எதுவுமே பதில் சொல்லலை, எந்த பதில் சொல்ல போகிறீங்க? என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் பொண்ணை அப்படின்றாங்க. காவேரி பார்த்துட்டு யோசிச்சுட்டு வந்து, இல்லைங்க எங்களுக்கு இந்த கொடுக்குற வந்து விருப்பமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு சம்மந்தம் பேசி நாங்கள் முடிச்சிட்டோம். அவருக்கு தான் வந்து காவேரி வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. அப்படிங்களாங்க, சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அடுத்து வந்து, அம்மா சூப்பர் வேலை பண்ணம்மா, அவங்கள செமையாக அமுச்சிட்டேன் பேசி. சரிம்மா நீ போய் சொல்லி சூப்பராக சமாளிச்சிட்டி அப்படின்னு. நான் ஒன்றும் போய் சொல்லடி, உண்மையை தான் சொல்கிறேன். என்னம்மா சொல்கிறேன், உண்மையாவா? இன்னொரு அலையன்ஸ் எங்கே வந்தது, யார் வந்தது அப்படின்னோடனே, வேறு யாரும் இல்லடி, எல்லாம் வந்து விஜய் தம்பி தாண்டி. என்னது விஜயா? என்னம்மா உளர்ற? அவர் எப்படி வாங்கி என்னம்மா பேசுகிற நீ அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி, உனக்கும் வயசாகிட்டே போகுது. விஜய் தம்பி ரொம்ப நல்ல தம்பிடி, அவருக்கும் குழந்தையோட தான் கஷ்டப்பட்டுருக்காரு. நீயும் குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்க. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் நல்லது நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே வந்தாங்கடி, உன்னை பொண்ணு கேட்டாங்கடி அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தைரியத்தில் அவங்க இப்படி வந்து பொண்ணுலாம் கேட்குறாங்க? விஜய் சாரும் அவங்க ஒய்ஃபும் பிரிஞ்சு தான் இருக்காங்க. 2 பேருக்கும் இன்னும் நிரந்தரமாக பிரியலை. அவங்க ஒன்று வந்து ஒய்ஃப் ஒன்று உலகத்தை விட்டு போகல, தேவையில்லாமலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, நீ எப்படிமா இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்வேன்? அவங்ககிட்டே மூஞ்சி லட்சமாக சொல்லி அனுப்ப வேண்டியது தானே. எப்படிங்க இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் கேட்குறீங்க? என் பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகலை, உங்கள் பையனுக்கே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, அவருக்கு போயிட்டு என் பொண்ணை கேட்குறீங்க அப்படின்னு நல்லா கேட்க வேண்டியது நம்ம 4 வார்த்தை அப்படின்னோடனே முடிக்கிறாங்க. சாரதா, என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா பேச்சை காணோன்னு நானே. இல்லடி, அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பிடி. இங்கே பாருமா, நல்ல தம்பியோ கெட்ட தம்பியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த கல்யாணம்லாம் விருப்பமே இல்லை. அதுவும் அவரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. அவரோட ஒய்ஃபோ அவர் கூட சேர்ந்து வாழ்கிறது தான் நல்லது. தேவையில்லாமல் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத, அவங்கக்கிட்ட சொல்லிவிடு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் கிட்ட தாத்தா சொன்னோன்னே விஜய் வந்து முதல்ல வந்து எப்படி நடக்குமோன்னு யோசிக்கிறாரு. அப்புறம் சந்தோஷப்படுறாரு, எப்படியா நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு.